எடப்பாடியை பலகீனப்படுத்துறதுக்கு விஜய்க்கு ஆதரவு தான். எடப்பாடியை யார் பலகீனப்படுத்தினாலும் ஆதரவு தான். விஜய் ப்ரோ எடப்பாடியை பலகீனப்படுத்தினாலும் ஆதரவு தான். விஜய் ப்ரோ கேட்டுக்கங்க ப்ரோ. நம்ம அம்பேத்கர் உங்களுக்கு வந்து சப்போர்ட் பண்றாரு. சொல்றாரு ஐடென்டிஃபை த எனிமிங்கிற மாதிரி நம்ம எனிமி ஐடென்டிஃபை பண்ணிட்டு தான் போறோம். அதுல எந்த மாற்றமும் இல்லை. அதுல குறுக்கு மறுக்க விஜய் ஓடுறதுனால தானே நம்ம அதை அடிச்சோம். விஜயோட இது வந்து இன்னைக்கு எந்த ஒரு புது சக்தி வரும்போதும் தோத்து போன சக்திகள் தான் பலகீனப்படும். அப்படி இருக்கும்போது இன்னைக்கு 40% ஜெயலலிதா அம்மையார் உயிரோடு இருக்கும்போது இருந்த வாக்கு வந்து இன்னைக்கு ஸ்டாலின்ட்ட இழந்து, சீமான்ட்ட இழந்து, அண்ணாமலைட்ட இழந்து, எடப்பாடி 20% இருக்கிறாரு. பொருந்தா கூட்டணி அமைச்சிருக்கிறாரு. அப்போ அவரால் ஒரு சினிமா நடிகர் எம்ஜிஆர் தொடங்கிய கட்சி, ஜெயலலிதாங்கிற சினிமா நடிகை வழிநடத்தின கட்சி, அந்த பாமர வாக்குகள் தெலுங்கு தாய்மொழி இந்த அருந்ததியருக்கு ஆதரவாக தான் எம்ஜிஆர் நிலைப்பாட்டிலிருந்து மாறியே எடப்பாடியும் போயிருக்கிறாரு. ஸோ அந்த இடத்துக்குள்ள ஒரு சில இரட்டைலை வாக்குகள் குறவு தான். அது இப்போ அதை விஜய் பிரிச்சா எடப்பாடிக்கு நஷ்டம் தானே, அது நமக்கு மகிழ்ச்சி தானே.